ஹலோ எவ்ரிவன். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கட்டிங் பார்த்துருப்போம். கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஹேண்ட்ஸ் மடித்து அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்து கரெக்டாக மடித்து அடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் எப்படின்னா எப்பயும் போல் 3 டாட் பிடிக்கிற மாதிரி 3 டாட் பிடிச்சிக்கலாம். தென் பட்டி அடிக்கட்டு வந்து நம்ம எப்படி அடிக்க போகிறோம்னா புட்டிக் ஃபினிஷிங், நம்ம ஸ்டிச் பண்ணதே வெளியே தெரியாத மாதிரி புட்டிக் ஃபினிஷில் அடித்து திருப்பிக்கலாம். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா புட்டிக் ஒரு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டி பீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணுமா வந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் வந்து நம்ம ரைட் சைடு வந்து ஹூக் பட்டிக்கு வைக்கணும். இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சிலர் வந்து மாற்றிருப்பாங்க. அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஐப்பட்டியும் சொல்லலாம். அதே மாதிரி ஹூக்ஸ் எப்படி வைக்கணும்னா புட்டிக் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் கூட வந்து நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சிங்கே கிடையாது, எல்லாமே மிஷின் ஸ்டிச்சிங் தான். ஹூக்ஸ் எப்படி மிஷினில் ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்லோவாக வீடியோ வச்சு பாருங்கள். இல்லை இன்கேஸ் வேணும் தெளிவான வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக ஹூக் ஸ்டிச் பண்ணுறத தெளிவாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் 2 பார்ட் ரெடியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கூட பேக் பார்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் சீவிங் அலவன்ஸ் நம்ம விட்டுருக்கோம். அந்த அளவுலேயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மெயின் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக் திருப்புறது. அந்த வீடியோ இப்போ மிஸ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து நெக் அடித்து திருப்புறது வந்து கிளியராக தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் வந்து ஃபிட் பண்ணுறது. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எந்த பக்கம் வரும் நம்ம ஆல்ரெடி நான் வந்து குட்டியாக மார்க் பண்ணி வச்சுருப்பேன், டிக் பண்ணி வச்சுருப்பேன். அது வந்து எனக்கு கிளியரன்ஸாக தெரியறதுக்காக நீங்களும் வேணால் அப்படி சின்னதாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எந்த பக்கம் ஃப்ரண்ட் வருதுன்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். கர்வ் எடுத்துருப்போம். கர்வ் சைடு தான் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அந்த அளவுலேயே வச்சு 2 சைடும் ஹேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து ஹேண்டு அப்புறம் வந்து ஹிப்பு எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் மெயின். நம்ம வந்து சைட் ஜாயின் தான் மெயின். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ஹூக் பட்டி தனியாகவும் அதுக்கப்புறம் கொக்கி பட்டி தனியாகவும் பேக் பார்ட் தனியாகவும். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டில் 2 டாட் ஷோல்டர் நேராக வந்து 2 டாட்ஸ் பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைடு தான் மெயின். சைடு எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஹார்மோல் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து 9 இன்ச்சஸ் வருது. நான் வந்து 9 இன்ச்சஸ் வந்து இன்ச் டேப்பில் அளந்து அளவு ப்ளவுஸில் அளந்து பார்த்தா 9 இன்ச்சஸ் வருது. அதே மாதிரி இன்ச் டேப்பில் அளந்து 9 இன்ச்சஸ் நான் இப்போ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹேண்ட் ஸ்டார்டிங்லையும் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஹேண்டில் மார்க் பண்ணது ப்ளஸ் ஹார்மோலில் மார்க் பண்ண 9 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் பேக்கும் கொக்கி பட்டி வர இடத்துல ஒரு டாட் போட்டிருக்கோம். அது 3ம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா கரெக்ட் லைன் வருது. அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் வருதுன்னா நீங்கள் மார்க் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம். 2 சைடு ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் 2 இன்ச் சீவ் அலவன்ஸ் கொடுத்துருப்போம். அதே நம்ம அடிச்சோன்னா ப்ளவுஸ் வந்து அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். க்ளீனாக பொட்டிக் ஃபினிஷில் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.